அது மாதிரி வந்து சரி 17 கோடி ஒதுக்கிடுவோம் மொத்தமாக. ஏன்னு கேட்டால் நிறைய வந்து நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். பண்ணுறத வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் சைடில் மார்க்கெட்டிங்கும் டைப் பண்ணுறோம். இந்த வருஷம் அதுக்கும் நம்ம தனியாக வந்து எண்ட் டு எண்ட் அவங்க எப்போ அது மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம ஹெல்ப் பண்ணுறதில்ல. உயிர்மை வேளாண் பொறுத்த வரைக்கும், நேச்சர் ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் பயிர் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து ப்ராசஸிங் சர்டிஃபிகேஷன் வாங்க சப்போர்ட் பண்ணுறோம், மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறோம், எண்ட் டு எண்ட். அதே மாதிரி வந்து 1,00,000 ஏக்கருக்கு வந்து திரவ உயிர் உரங்கள், பயிர் ஊக்கிகள், கரையும் உரங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் பட்ஜெட் படிச்சிருக்கீங்களா? சுகர்கேன் பூஸ்ட்னு படித்தோங்களா? நீங்கள் படித்தாங்களா? அது மாதிரி ரைஸ் ப்ளூம் படித்தாங்களா? அது மாதிரி காட்டன் ப்ளஸ் படித்தாங்க. இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்ல விவசாயி கேட்டதுனால தான் சேர்த்துருக்கீங்களா? அதே மாதிரி வந்து நம்மளுக்கு நிரந்தர மண்புழு உரக்கூடங்க அமைக்கும் 10 கோடி இந்த வருஷம் கொடுத்து. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் தேவைப்படுது. அதனால வந்து இந்த வருஷம் ஒரு பெரிய திரஸ்டாக கொடுத்துருங்களா. அது மாதிரி கொஞ்ச நாள் ரொம்ப நாள் மறந்த சப்ஜெக்ட் கலர் ஓரங்களை வந்து சீர்திருத்தம் பண்ணுறது, அதுக்கு நம்ம கொடுத்துருங்களா. அது மாதிரி வந்து நம்மளுக்கு இது மாதிரி 10 காம்பனண்ட்ல வந்து இப்போ கொடுத்துருங்களா. 2வது புதிய திட்டம்னு சொல்ல முடியாது நான் இதை. ஏன்னு கேட்டால் நெல்லுக்கு வந்து உற்பத்திக்கு விநியோகத்துக்கு எப்போ மானியம் கொடுக்குற வழக்கம். எப்போவுமே வந்து உற்பத்திக்கு கிலோவுக்கு 8 ரூபா கொடுப்பாங்களா. அது மாதிரி வந்து விநியோகத்துக்கு வந்து அந்த விதை உற்பத்தி அதாவது ரிலீஸ் ஆகி 10 வருஷத்துக்குள்ளனா 20 ரூபா கொடுப்போம் பெர் கேஜிக்கு. 10 வருஷம் மேலாச்சுன்னா அந்த 10 ரூபா கொடுப்பாங்களா. இதை வந்து எப்பவுமே வந்து ஒன்றிய அரசு கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் நிறுத்திட்டாங்க. ஸோ நெல்லுக்கு வந்து பெரிய அளவில் பெரிய பாதிப்புன்னு எல்லா விவசாயம் சொன்னதுனால முதலமைச்சர் கேட்டவொடனே இல்லை அவங்க கொடுக்காட்டி பரவாயில்ல நம்ம கொடுத்துலாம் சொல்லி இதை கிட்டத்தட்ட 34 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கி செஞ்சுட்டாங்க. மெயினாக நெல் அரசோட நெல் மானியத்துக்கும் நெல்லோட உற்பத்தி மானியத்துக்கு விநியோக மானியத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பருத்தியோட பரப்பு குறைச்சிட்டே வருதுங்களா, நம்ம தேவை அதிகமாக இருக்குங்களா. அதனால வந்து நம்மளுக்கு பருத்தி உற்பத்தி அதிகரிக்காக வந்து பருத்தி மறுமலர்ச்சி இயக்குன்ற இப்போ பண்ண போகிறோம். இப்போ 3,5 லட்சம் நம்ம ஏக்கர் இருக்குது நம்மள்கிட்ட. இதை 4 லட்சம் ஏக்கரா வந்து உயர்த்துவதற்காக நம்ம இந்த வருஷம் வந்து 5ஆம் திட்டமாக பண்ண போகிறோம். இந்த வருஷம் 27 கோடி அதை ஒதுக்கிடுவாங்களா. அது மாதிரி வந்து விவசாய கருத்து கொடுக்கணும். இன்னொரு சொன்ன விஷயம் வந்து வனவிலங்கு எடுப்பணும் பயிர் சேதம். குறிப்பாக வந்து பன்றி காட்டுப்பட்டு அதிகமாக பாதிப்புன்னு சொல்லி நிறைய பேசினாங்க. இங்கே சென்னையிலையும் பேசினாங்க. அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் வந்து காட்டுப்பன்றி விரட்டிங்க தனியாக கெமிக்கல் ரெடி பண்ணிருக்காங்க. அதை வந்து நம்ம இந்த வருஷம் கொடுக்க போகிறோம். சோலார் ஃபென்சிங் தான் போகிறோம். அதேமாதிரி இன்னொரு நம்ம போயிட்டு வரும்போது தெரிஞ்சு நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் பயிர் இருக்குதோ அது பக்கத்தில் ஏதாவது கருவேல மரம் இருந்துச்சுன்னா சீமை கருவேல இருந்துச்சுன்னா அங்கே போய் பன்றிலாம் அடங்கிடுது. இரவுகளில் வந்து பயிர் சேர்த்த பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பரிட்சாத்தியமாக வந்து ஏற்கனவே வந்து நம்ம விருதுநகர் மாவட்ட கலெக்டர் பண்ணியிருக்காங்க. மாதிரி எங்கெங்க பயிர் பகுதி உள்ள ஏரியாவில் வந்து நம்ம உள்ள சீமை கருவேல அகற்றினால் வந்து பன்றி தொழில் குறைஞ்சா சொன்னாங்க. ஸோ பரிட்சாத்தியமாக 4000 ஏக்கர் இந்த வருஷம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 4 கோடி ரூபா ஒதுக்கிடுவீங்களா. அதே மாதிரி ஆயுதிராவிடம் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து நம்ம நிறைய திட்டங்கள் சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீஸாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒருங்கிணைச்சு 2 திட்டமாக கொடுத்துருவீங்களா. அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் சொல்லிட்டு நம்ம இது வந்து மெயினாக வந்து மெக்கனைசேஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து மெக்கனைசேஷன் சப்சிடி கொடுக்குறதுக்கும் 20% எக்ஸ்ட்ரா சப்சிடி அவங்க கொடுக்க போகிறோம். மற்றவங்க 60%, இங்கே 80% சப்சிடி அவங்க கொடுப்போம். அதே மாதிரி தார்பாய்கள் இதே மாதிரி எகெயின் விவசாய கருத்துக்கள் ஒன்று பார்த்து தார்பாய் கொடுக்கணும். 2-3 வருஷமா கொடுக்காம இருந்துச்சுங்களா. ஏன்னா தானியத்தை காய வைக்கணும் இல்லை மழையிலேருந்து பாதுகாக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தார்பாய்க்குன்னு கேட்டாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 43,000 விவசாயிக்கு கொடுக்க போகிறோம் 10 கோடி அளவில். அதே மாதிரி வந்து கரும்பு சாகுபடி குறைஞ்சிட்டே வருது. கிட்டத்தட்ட முன்னாடி வந்து 2 லட்சம் ஹெக்டேர் இருந்துச்சுங்களா. இப்போ 1.3 லட்சம் ஹெக்டேர் குறைஞ்சிருச்சுங்களா. அதை சாகுபடி பரப்பை உயர்த்துவதற்காக இந்த வருஷம் வந்து விவசாயிகள் 50% மானியத்திலிருந்து பருத்தி வெளிநாட்டுகள் ஒரு பரு கருணை வந்து கொடுக்குறோம். 9 கோடி இதுக்கு ஒதுக்கிருக்கோங்க. மெயினாக எதுக்கு பண்ண போறோம்னா மெஷின் ஹார்வெஸ்டிங். ஏன்னு கேட்டால் வந்து அறுவடைக்கு தான் வந்து ஒரு டன்னுக்கு 1,500 ரூபா செலவாகுது. ஸோ அதை குறைக்கணும்னா வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்து நம்ம மிஷின் ஹார்வெஸ்ட் போகணும். அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நம்ம கிட்டத்தட்ட பண்ண போகிறோம். 27,000 ஏக்கர் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. நம்ம ஊரில் முளைப்பாரி மாதிரி வந்து ஒரு 7-20 நாள் உள்ள ப்ரக்கோலி, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி, பச்சை பயிர், அந்த மாதிரி கொள்ளு, எள்ளு அந்த மாதிரி உள்ளதை வளர்த்து எஸ்பெஷலி வந்து மெயின் அர்பன் ஏரியாவுக்காக அதை ப்ரொமோட் பண்ணுறாங்களா. 20,000 கிட்டு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா. அதே மாதிரி வந்து தருமபுரி கிருஷ்ணகிரியில் வந்து நீங்கள் அங்கேருந்து வந்து தெரிஞ்சுக்கிற சாமந்தி இங்கே வளர்ப்பாங்க. சாமந்தி வளர்க்கும்போது வந்து நம்மளுக்கு எல்லாம் பார்த்துருப்பேன். அந்த ஃபீல்டில் பார்த்துருக்கேன். LED லைட்டு போட்டுருப்பேன். அந்த இதில் பார்த்தாரு உங்களுக்கு எல்லாத்தையுமே.